ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஓடிஐ ரிவ்யூல நம்ம சொன்னோம் பவுலிங்ல வந்துட்டு கொஞ்சம் ஸ்பார்க் கம்மியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதை இந்த மேட்ச்ல ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. பவுலர்ஸும் சரி ஃபீல்டர்ஸும் சரி மொத்தமா கவுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த டான் பவுமா வந்தாலே ஏதாவது ஒன்று டீமுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்குப்பா. அந்தால் வந்தாலே வந்து ஜெயிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம டாஸ் வந்துட்டு ஜெயிக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். கடைசி வரை நம்ம ஜெயிக்க மாட்டோம். இருக்கிறதுலே பாவம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இருக்கிறதுலே பாவம்னா அவன் தான். செம பேட் லக் இவனை பொறுத்தவரை. எப்பெல்லாம் இவன் செஞ்சுரி போடுறானோ அப்பெல்லாம் இந்த டீம் தோத்துரும். ஐபிஎல்ல இருக்கும்போது சிஎஸ்கேல வச்சு செஞ்சுரி போடுவான், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் அடிச்சு காலி பண்ணிடுவான். இந்தியாவில் இருக்கும் போது செஞ்சுரி போடுவான், மேக்ஸ்வெல் வந்து காலி பண்ணிடுவான். இன்னைக்கு செஞ்சுரி போட்டான், சவுத் ஆப்பிரிக்கா மொத்த டீமும் காலி பண்ணி படுக்க போட்டுருச்சு அப்படியே மொத்தமா. அந்த அளவு பண்ணிட்டானுங்கடா. நான் ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருந்தேன். ஓகே, என்ன பண்ண போறானுங்க, கொஞ்ச நேரம் ஆடுவானுங்களா, அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு. மார்க்ரம் வந்துட்டு மனசு வச்சுட்டானா, இந்த மார்க்ரம் மனசு வச்சாலே டீம் எதுவாவது பண்ணி ஜெயிச்சிடறானுங்கடா கடைசி. இவனுங்க நல்ல டீமா விளையாடுறானுங்க கைஸ். எல்லாருமே விளையாண்டுருக்கான். கொசு தாயொலி வேற எல்லாருமே இன்னைக்கு விளையாண்டுருக்கானுங்க. பவுமால இருந்து மார்க்ரம்ல இருந்து பிரெட்ஸ்கில இருந்து எல்லாருமே இன்னைக்கு விளையாண்டுருக்கானுங்க. அந்த அளவு சூப்பரா விளையாண்டானுங்க. கேம் சேஞ்சர் யாருன்னா வந்துட்டு பிரவிஸ் தான். அப்கோர்ஸ் பிரவிஸ் தான், டெவால் பிரவிஸ் தான் வந்துட்டு அந்த 5 6 சப்புன்னு வச்சு அவமானப்படுத்தி விட்டு போயிட்டான். நம்ம ஃபீல்டிங் அவ்வளோ மட்டமா இருந்து. ஜடேஜாலாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாலாம் விட்டதை நம்ம பார்த்தோம். மெயினான ரீசன் வந்துட்டு டியூவும் தான், அதையும் எடுத்துக்கிட்டோம். அதனாலதான் வந்துட்டு நம்மளால பவுலிங்கும் ஒழுங்கா போட முடியல. பவுலிங்கும் ஒழுங்கா போட முடியாத காரணமும் டியூ தான். பட் இருந்தாலும் ரொம்ப சில்லியா ஃபீல்டிங் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஜெய்ஸ்வால்லாம் 53 ரன், மார்க்ரம் 53 ரன்ல இருக்கும் போது அந்த கேட்சை விட்டான். அதெல்லாம் வந்துட்டு கொடுமை. அதை பிடிச்சிருந்தானா நம்ம வின்னு நம்மெல்லாம் கடைசி 3 ஓவர்ல ரன் ஓடியே ஜெயிக்கிறானுங்க. அந்த அளவு மோசமா போயிட்டோம் நம்ம வந்துட்டு. பட் பரவாயில்ல, நல்லா லேண்டும். அவனுங்களும் சூப்பரா லேண்டானுங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம எதுவும் எடுத்துக்கிட முடியாது. பட் இருந்தாலும் நம்ம சைட்ல இருக்கிற மிஸ்டேக்கையும் சொல்லணும்ல. இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கும் போதும் சரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ருத்ராஜுக்கும் கோலிக்கும் ஏற்பட்ட அந்த பேட்டிங் பார்ட்னர்ஷிப் பாக்குறதுக்கே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. இதை தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு. போன மேட்ச்ல கேஎல் ராகுல் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரைக்கை வந்துட்டு ரொட்டேட் பண்ணாம கோலியை காண்டேத்திட்டு இருப்பான். பட் இந்த மேட்ச்ல கேஎல் ராகுல் சூப்பரா பண்ணா. ஜெய்ஸ்வால் வந்துட்டு நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணா. ஒரு 2 போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சு தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒரு டிப் எடுத்தான், என்னன்னு தெரியல. ரோஹித் சர்மா வந்தான், ஒரு 3 4 சருன்னு அடிச்சா அவுட் ஆயிட்டு போயிட்டான். ஜெய்ஸ்வால் ஒரு டிப் எடுத்தான், அதுக்கப்புறம் ஒரு 2 4 அடிச்சு நிக்கணும்னு முடிவு பண்ணான்னு என்னன்னு தெரியல. அவன் அவுட் ஆனான்னு ருத்ராஜுக்கும் விராட் கோலிக்கும் அந்த நடந்த அந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா இருந்துச்சு. 2 பேரும் பார்க்க செம்மையா விளையாண்டானுங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கிளாஸா இருந்துச்சு. 2 பேரும் ஆடுறத பார்க்கும் போதே நல்லா இருந்து. விராட் கோலி செஞ்சுரி போட்டுக்கிட்டே இருக்கான்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்களேன், விராட் கோலி எப்படியாவது வெளியே தூக்கி வைக்கணும் அப்படின்னு பாப்பானுங்க பாருங்களேன். சச்சின் ரெக்கார்டு எங்க உடைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு விராட் கோலியை வந்து எப்படியாவது அவனை லேட விடாம தடுக்க பாப்பானுங்க. இது நடக்கும், நீங்க வேணா பாருங்க. நான் சத்தியமா கோலி வந்துட்டு இவ்வளோ ஃபயர்ல வருவான்லாம் நினைச்சு பார்க்கல இந்த சீரீஸ். அப்போ இந்த ஆஸ்திரேலியால லேண்டான்ல, ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல அந்த கடைசி சிட்னில வச்சுட்டு 1 ரன் அடிக்கும் போது ஜாலியா ஏத்துக்கணும். அது பார்க்கும்போது எப்படி இருந்துன்னா, அவ்வளவுதான் கோலி 1 ரன்னுக்கே வேணும் கொண்டாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கோலி வந்துட்டு வெறி ஏத்தி விட்டுட்டானுங்க சுத்தி இருக்கவனுங்க எல்லாரும். சவுத் ஆப்பிரிக்கன் கோச்சும் சரி, நம்ம கோச்சே எடுத்துக்கோங்களேன், நம்ம கருமம் பிடிச்ச கௌதம் கம்பீர் எடுத்துக்கோங்க. அந்த ஆள் பேசுற பேச்சுக்கே விராட் கோலி அடிப்பான். இன்னொரு அடுத்த மேட்ச் அடிச்சாலும் அடிப்பான், எனக்கு தெரிஞ்சு அடிப்பான். அடிக்கணும், அடிச்சாகணும், அப்படிதான் இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் சமய லேண்டா இன்னைக்கு. ஜடேஜாவும் ஆஸ் யூஷுவல் டீசென்டான நாக். பட் பண்ணி என்ன பிரயோஜனம்? பவுலிங் வந்துட்டு சிராஜ், ஷமி, பும்ரா இந்த மாதிரி ஆள் இல்லாம நீங்க வந்துட்டு மொத்தமா நாங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு பாத்துக்கிடுவோம் அப்படின்னு வர்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஈஸியா படல. இந்த பிரசித் கிருஷ்ணானா மனசாட்சியே நம்ம ரன் கொடுக்குறான். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் இவ்வளவு ரன்லாம் கொடுக்க மாட்டான். கடமைக்கு வந்து பால் போடுறான் பிரசித் கிருஷ்ணாலாம். விக்கெட் எடுக்கிற பால் மட்டும்தான் நல்ல பாலா இருக்கும் பிரசித் கிருஷ்ணா பொறுத்தவரை. 85 ரன் கொடுக்குறான். 85 ரன் கொடுத்துருக்கான். ஹர்ஷித் ராணாவும் சரி, ஹர்ஷித் ராணா எப்பவுமே வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு இந்த மேட்ச் நல்லா போட்டான். சரியா, ரன் எல்லாம் கம்மியா கொடுத்தா அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு இந்த ஓடிஐல மட்டும் கிளிக்கே ஆக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறான். 4 ஓவர் நல்லா போட சொன்னா போடுறான். பட் அது வந்துட்டு இந்த ஓடிஐல கேட்சப் பண்ண இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஓவர் போடுனா கொஞ்சம் கறி வலிக்குது. இந்த மேட்ச் ஆனா நல்லா போட்டான். ஆனா அவனை தவிர மட்டும் எல்லாரும் இன்னைக்கு அடி வாங்கினானுங்க. குல்தீப் யாதவ் அடி வாங்கினா, வாஷிங்டன் சுந்தர் அடி வாங்கினா,
பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினா, ஹர்ஷித் ராணா அடி வாங்கினா, பட் விக்கெட் ஒரு சைடு போயிட்டே தான் இருந்தது. ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் வந்து இந்த மார்க்கரம் கொடுத்துட்டான். மார்க்கரம் எப்போ வந்து முடிவு பண்ணிட்டானோ, மார்க்கரம் முடிவு பண்ணிட்டாலே அது வந்துட்டு என்னமோ நடக்க போகுது. மார்க்கரம் இந்த தெம்பாபோமா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, தெம்பாபோமா வந்துட்டு அவர் எப்பவுமே அப்படிதான். அவர் வந்துட்டு இந்த அட்டாக் பண்ணி ஆடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நின்றுவான். பாடியில அடி வாங்கினாலும் என்ன அடி வாங்கினாலும் பாடி அப்படியே நின்றும். நின்றுவார் அந்த இடத்துல ஒரு பக்கம். மீதி பக்கத்துல இருக்கவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பட் மார்க்கரம் சூப்பரா விளாண்டா. முக்கியமா அவன் கவர் டிரைவ் அடிக்கிறது ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்கும். பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு. மற்றபடி பிரெட்ஸ்கி எல்லாம் வந்துட்டு சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். பிரெட்ஸ்கி வந்துட்டு பேரே வெளியே தெரிய மாட்டேங்குது. பிரெட்ஸ்கி எல்லாம் வந்துட்டு 2 மேட்ச் நல்லா ஆடுறான், ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. டோனி டிசோசி வந்து ரிட்டையர் ஹர்ட் ஆனோன்னு ஜாலியா இருந்துச்சு எனக்குலாம் பாக்குறதுக்கு சீரியஸ் இன்ஜுரி மாதிரி இருந்துச்சு. மனசுக்குள்ள எனக்கு ஜாலியா இருந்தது. அப்பாடா ஒளிஞ்சாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்து. பட் இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்க. பாஷ் போன வாட்டி முடிக்க முடியாததை இந்த மேட்ச்ல வந்து முடிச்சிட்டான். ரிவெஞ்ச் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவு பெரிய டோட்டல் வந்து சேஸ் பண்ணது பெரிய விஷயம் தான். அதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பாராட்டணும். நம்ம டீம் வந்துட்டு என்ன வந்து டிஃப்ரெண்டா பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங். ஜடேஜா இன்னைக்கு வந்துட்டு இங்க பாருங்களேன், ஜடேஜா இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளா ஃபீல்டிங்லாம் விட்டு பாத்திருக்கீங்க? சான்ஸே இல்லை. ஜடேஜாவே வந்து விடுறான், ரொம்ப கேர்லெஸ்ஸா வந்து ஜடேஜா விடுறான். ஜெயஸ்வால் கேட்ச் விடுறான், குல்தீப் யாதவ் விடுறான். சறுக்குன்னு பால் அது பாட்டுக்கு போகுது. இன்னொன்னு என்னன்னா டியூவும் ஒரு ஃபேக்டர். அதனாலேயே ஃபீல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அது மட்டுமே வந்துட்டு நம்ம ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதனாலேயே வந்து பால் நிறைய மாற்ற வேண்டியது இருந்துச்சு. நான் போன மேட்ச்ல நான் இந்த டெஸ்ட் ரிவ்யூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏன் வந்துட்டு எவனுக்குமே இந்த ஷார்ட் பிச் பால் பவுன்சர்லாம் போட்டு தொலைய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா டெஸ்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் இந்த ஸ்லாத்ல போடுறது, குட் லென்த்ல போடுறது இதே போட்டுட்டு இருந்தாங்க. இந்த யான்சன்லாம் வச்சு அப்படியே பேஸ் பால் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பாருங்க எப்படி நிறைய விக்கெட் விழுந்துச்சுன்னு. ஷார்ட் பிச் பால், இந்த பவுன்சர், இந்த மாதிரி இதுல தான் விக்கெட் விழுது. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு அதான் இந்தியன் பவுலர்ஸ் ஃபுல்லா அந்த ஷார்ட் பிச்சுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஷார்ட் பிச் போடுறானுங்க, பவுன்சர் போடுறானுங்க. ஆனா வைடும் நிறைய வந்துச்சு அதனால. பட் நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுல, ஷார்ட் பிச் பவுன்சர் இந்த மாதிரி போட்டாலாம் அவங்க எல்லாம் மாட்டுவானுங்க கொஞ்சம் சரியா. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணனா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சுட்டு. அதுக்கு தான் இந்த ஷமி இந்த மாதிரி ஆளுங்கன்னா வேணும். சிராஜ், ஷமி, பும்ரா இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாதான் ஈஸியா இருக்கும். சும்மா ஒரு பிரசித் கிருஷ்ணாவை போட்டு பிரசித் கிருஷ்ணா போடுவான்னா வேலைக்கு ஆக மாட்டேங்குது வண்டி எல்லாம். ஸோ அது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா KL ராகுல் வந்துட்டு கேப்டனா, நான் KL ராகுலை பத்தி என்ன சொல்லியிருக்கேன். KL ராகுல் வந்துட்டு நீங்க வேணா ஹாட் KL ராகுல், கிருஷ்ணமாச்சாரி சீக்கா வந்துட்டு கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் மச்சி அப்படிலாம் சொல்லுவாரு. இருந்தாலும் KL ராகுல்லாம் பயங்கரமான கேப்டன்லாம் கிடையாது. IPL-ம் சரி, நான் எந்த இதனாலும் எடுத்துக்கிறேன். KL ராகுல் ஒரு காமான, ஒரு எங்ஸைட்டி உள்ள ஒரு கேப்டன், படப்படப்பா இருக்கிற ஒரு கேப்டன் தான். இன்னைக்கு கூட முக்காவாசி நேரம் KL ராகுலோட வேலையை ரோஹித் சர்மா தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. KL ராகுல் வந்து ரொம்ப பதட்டத்திலே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆஹா, இவ்வளவு பெரிய டோட்டலை விட்டுருவோமா, தோத்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலே வந்து லேண்ட மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டியூ தான் மெயினான ஃபேக்டர். வச்சு நம்மளை வந்து பிதுக்கி எடுத்துட்டு பால் எத்தனை பால் மாத்திக்கிட்டே இருக்கானுங்க. அவ்வளோ வேர்வை போது, நோ பால் போடுறானுங்க, ஃப்ரீ ஹிட் உழுது, இப்படியே தான் இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. இந்த மாதிரி நடந்தாதான் சீரிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல, 3வது மேட்ச் வந்து யார் ஜெயிக்க போறா அப்படின்னு ஒரு இதா இருக்கும். இந்தியா பேட்டிங் பிடிக்கும் போது கன்ஃபார்ம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒரு பயமும் இருந்துச்சு. இவனுக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பக்கத்துல வந்துட்டானுங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல வேற என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. நான் வேற பேசிக்கிட்டு இருந்தேன் சில பேரோட, நான் இந்த ருத்ராஜ் அடிச்சாலும், இந்த ருத்ராஜ் வந்து என்னைக்கெல்லாம் அடிக்கிறானோ அன்னைக்கெல்லாம் வந்து டீம் கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அது நடந்துருச்சு. அவன் என்னைக்கெல்லாம் நீங்க வேணா பாருங்களேன், ருத்ராஜ் என்னைக்கெல்லாம் இந்த செஞ்சுரி போட்டிருக்கானோ அன்னைக்கெல்லாம் வந்து தோத்துடுறானுங்க இவனுங்க. ஸோ பாவம் ருத்ராஜ், பட் நல்லா விளையாண்டான். ஹி டிசர்வ்ட் இட். அதுவும் இல்லாம விராட் கோலி கூட இருந்து விளையாடுறது வந்துட்டு அருமையானது. அதாவது பார்த்து கத்துக்கிடுவானுங்க கிங்ட்ட இருந்து. இந்த பிரபுஸும் சரி, ருத்ராஜ் எல்லாம் பார்த்து கத்துக்கிடுவானுங்க. சார் இப்படி ஆடுறாங்க அப்படின்னு. CSKல கத்துக்கிறதுக்கு ஒரு இளவும் கிடையாது. இங்க வந்து பார்த்து கத்துக்குங்க. ஸோ மேட்ச் நல்லா இருந்துச்சு. அடுத்து விசாகப்பட்டினத்துல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. 3rd ODIல எப்படியாவது இந்தியா வின் பண்ணிடணும். பண்ணாதான் நல்லது. இல்லாட்டா பவுமாக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு தேனோஸ் ஜெம்மை வந்துட்டு கொடுக்குற மாதிரி, இந்தியாவில வந்து இன்னொரு வாட்டி அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு ஒரு ஜெம்மை கொடுத்த மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்ல, கம்பீர் வந்து தர்ம அட்டி வாங்க போறாரு. 3வது மேட்ச் மட்டும் தோத்தாரு அப்படின்னா இந்த மேட்ச்ல எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. இந்த மேட்ச்ல ஏதோ தப்பிச்சிட்டாரு மாப்பிள்ள வந்துட்டு. அடுத்த மேட்ச் தோத்தனா கம்பீர் தான் ஃபர்ஸ்ட் வர போறாரு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஆஷஸ் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஆஷஸ் ஆரம்பிக்க போது. பிங்க் பால் டெஸ்ட். சும்மாவே மிச்சல் ஸ்டார்க்கு வந்துட்டு இப்படிமா பிங்க் பால்னா இங்கிலாண்ட கழுவி கக்கூஸ்ல போய் போட போறான் எனக்கு தெரிஞ்சுட்டு. நான் பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கேன். ஒரே ஒரு வேண்டுகோள், அது நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மேட்ச் ஒரு 4 நாளாவது போகணும்.
ஒரு 4 நாளாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் போனாதான்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2 நாள் தான் போச்சு. நானே ஒத்துக்கிறேன், நான் வந்து ரொம்ப ஜாலியா தான் பார்த்தேன். நான் என்ஜாய் பண்ணேன், 2 நாள்ல நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து பஞ்சம்லாம் இல்ல. ஐயோ என்னடா 2 நாள் முடிஞ்சிட்டு, கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு முடிஞ்சிட்டு அப்படின்னு. பட் அந்த டெஸ்ட் மேட்ச் நான் என்ஜாய் பண்ணேன். அதுக்காண்டி எல்லா மேட்சும் வந்துட்டு 4 நாள், நான் எல்லா மேட்சும் வந்துட்டு 2 நாள் 3 நாள்லாம் இருந்தேன்னா அது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரியே கிடையாது. அது வந்து ஏதோ ஒரு 2 ஓடியோ ஏதோ ஒரு 2 T20 பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட் வேறையா, எனக்கு ஏதோ மேட்ச் மறுபடியும் வந்து 2 நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நடந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த வெத்து வேட்டு இங்கிலாந்து வந்து ஒழுங்காவும் விளையாட மாட்டானுங்க. பேஸ் பால் கருமம் பால்னு சொல்லிட்டு எதையாவது வந்து அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டு ஆல் அவுட் ஆயிட்டு அசிங்கப்பட்டு போறதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு 4 நாள் போனாதான்டா நல்லா இருக்கும். வெறுக்க வச்சிடாதீங்கடா டெஸ்ட் கிரிக்கெட் மேல. இந்த ஆஷஸ் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சனா அதுக்கப்புறம் ஏதாவது பேசப்பட வேண்டியது இருக்கும். சீரியஸா டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி உண்மையிலே வந்துட்டு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது வந்து நல்லதுக்கு இல்லை. இந்த சும்மா வந்துட்டு இந்த டெஸ்ட் கிரிக்கெட்லாம் வந்துட்டு 1 நாள்ல முடியறது, 2 நாள்ல முடியறது, 3 நாள்ல முடியறதுன்னா நல்லா இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்னா ஒரு 5 நாள் போகணும். டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு இப்படி ஆனதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் வந்து லீக் மேட்ச் தான். இந்த லீக் மேட்ச் தான் வந்து எல்லாரையும் ஒரு T20 மோட்லயே ஆக்கி விட்டுட்டு போயிட்டு தான் இன்டர்நேஷனலுக்கு ஆடுறதை விட நல்ல காசு கம்மியா இருந்தாலும் நான் இன்டர்நேஷனலுக்கு ஆடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு லீக் மேட்ச்ல காசு கிடைக்கும், நான் ஏன் என்னுடைய பாடியை வந்துட்டு இங்க போட்டு வருந்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. நிக்கலஸ் பூரனுக்குலாம் என்ன குறை? நிக்கலஸ் பூரனுக்குன்னா என்ன குறை? ஏன் போகணும்? கிளாஸ்ன்னு எதுக்கு போகணும்? இந்த டிகாக் எடுத்துக்கோங்க. பிரைம்ல எவனாவது ரிட்டையர் ஆவானா? டிகாக் மாதிரி ஒரு லூஸ் பையன் எவனாவது இருப்பான? பிரைம்ல எவனாவது ரிட்டையர் ஆவானா? நம்ம இடத்துல வந்து வேர்ல்ட் கப்ல என்ன அடி அடிச்சான், ரிட்டையர் ஆயிட்டு இப்ப திருப்பி வரான். எதுக்கு ரிட்டையர் ஆயிட்டு வரணும்? நான் முன்னாடியே அவன் ரிட்டையர் ஆகும்போது யோசிச்சேன், ஏன்டா அடுத்த வேர்ல்ட் கப் வந்து உங்க நாட்டுல தான் நடக்க போது, நீ ரிட்டையர் ஆறேன்னா என்ன பாயிண்ட் இதுல? ஸோ பார்ப்போம். பட் இருந்தாலும் பாகிஸ்தானோட செஞ்சுரிலாம் போட்டான் டிகாக்கு. பார்ப்போம். 3வது மேட்ச்ல தான் கைஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரெண்டு மேட்ச் விளையாண்டு நம்ம வந்துட்டு ஒன்னு நம்ம அடிச்சிட்டோம், இன்னொன்னு அவங்க அடிச்சிட்டாங்க. 3வது மேட்ச் டிசைடர் தான் எப்பவுமே கிக் இருக்குது. 3வது மேட்ச் விராட் கோலி செஞ்சுரி போடுவானா? அது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது பவுலிங்ல வந்து சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பே இல்லை. அங்க யார் இருக்கா ஃபாஸ்ட் பவுலர்? வேற யாருமே கிடையாது. அதே டீம் வச்சு தான் போக வேண்டியதா இருக்கு. ஜெயஸ்வால் மாத்த மாட்டாங்க. ஐ திங்க் தே வில் கோ வித் தி சேம் டீம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு சேம் டீம் வச்சு தான் போவாங்க. வேற யாருமே போட முடியாது. ரிஷப் பண்ட் எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. த்ரூ ஜுரேல்லாம் வாய்ப்பே இல்லை. ஜெயஸ்வாலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ருத்ராஜ் கண்டிப்பா விளையாடுவான், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 3rd மேட்ச் வந்து இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் பவுலிங் ரொம்ப சொதப்புறாங்க. ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாம, கான்ஃபிடென்ட் இல்ல ஓவர் கான்ஃபிடென்ட்டா விளையாடுற மாதிரி இருக்குது. இவ்வளவு ரன் அடிச்சிருக்கமே, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு விளையாடுற மாதிரி தோணுது எனக்கு கொஞ்சம். இந்தியன்ஸ் வந்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நீங்க வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, and see you in the video and remember it, always be on top. Cheers.